இது போல் தமிழ் கீபோர்டை உங்கள் லேப்டாப் அண்ட் பிசியில் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கவங்களா இருக்கலாம், அதாவது நீங்கள் வந்து பிளாக் எழுதுகிறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு தமிழில் பிளாக் எழுதுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் கீபோர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள் நண்பா. உங்கள் பிசியில் தமிழ் கீபோர்டு யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த இண்டிக் டூல்ஸ் அப்படிங்கிற இந்த டூல் தேவைப்படும். ஸோ இந்த டூலை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதன் மூலம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இல்லையே உங்களுக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதற்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Windows 7 Windows 8 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 பிட் 64 பிட் தனித்தனியாக டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். Windows XP Windows 2003 அப்புறம் நிறையா OS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் OS என்ன OSோ அதுக்கு சூஸ் பண்ணி அதற்கான டூலை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து Windows 10 யூஸராக இருக்கும். ஸோ Windows 10க்கான டவுன்லோட் லிங்க்கை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 MB மட்டும்தான் இருக்குது. ஸோ 3 MB ரொம்ப கம்மியான MP தான். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இந்த டூலை டவுன்லோட் பண்ண பிறகு உங்களோட கம்ப்யூட்டரில் இந்த டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, டூல் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து தமிழ் கீபோர்டு வந்து சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ENG அப்படின்னு இருக்கும். ENG இப்போ உங்களுக்கு வந்து தமிழ் கீபோர்டு வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது தமிழ் கீபோர்டு வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதே போல் வேறு லாங்குவேஜ் சூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து 2 லாங்குவேஜ் தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. உங்களுக்கு வந்து தமிழ் வேணுங்கிறப்ப தமிழை டைப் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு வந்து இங்கிலீஷே வேணும் அப்படிங்கிறப்ப இங்கிலீஷை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லையே பார்த்தீங்கன்னா நான் வந்து வணக்கம் அப்படின்னு தங்கிலீஷில் வந்து டைப் பண்ணுறேன். அதற்கான தமிழ் வேர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ வணக்கம் அப்படின்னு டைப் பண்ண வணக்கம் அப்படிங்கிற தமிழ் லெட்டர் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணுறேன். ஸோ தமிழில் இதே போல் நீங்கள் வந்து ஈஸியாக பிளாக் எழுதுறவங்களா இருக்கலாம், அதாவது நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறவங்களா இருக்கலாம் தமிழில். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கீபோர்டு வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நான் ஒரு சில வார்த்தைகளை தமிழில் வந்து எழுதி பார்க்குறேன். ஸோ கரெக்டாக எல்லா லெட்டர்ஸும் வந்து வருதா அப்படிங்கிறத. ஸோ எல்லாமே நம்ம எழுதக்கூடிய எல்லா லெட்டர்ஸுமே நம்ம தங்கிலீஷில் எழுதுறது அப்படியே நமக்கு வந்து தமிழ்லேயே வந்து டப் பண்ணிடுது. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்பு. கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இங்கிலீஷை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்படி லாங்குவேஜை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. விண்டோஸ் கீ ப்ளஸ் ஸ்பேஸ் பார் நீங்கள் சேம் டைமில் வந்து அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீபோர்ட் லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது போல் மோர் வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.